சிம்ம ராசிக்காரர்கள் பிறந்ததே தலைவர்களாக கிரக நிலைகள் அவர்களுக்கு புகழ் மற்றும் அதிகாரத்தை அளிக்கும். சூரியன் பிளஸ் குரு கல்வி, அரசு பதவி, சமூக தலைமை பொறுப்பு வாய்ப்பு. சனி பிளஸ் புதன் பணம், சொத்து, வணிக வளர்ச்சி, தொழிலில் உயர்வு. இவ்வாறு உருவான ராஜயோகங்கள் அவர்களுக்கு உலகில் உயர்ந்த நிலை, புகழ், செல்வாக்கை தரும். அதாவது வீடு, சொத்து மற்றும் வாகனம். சிம்ம ராசிக்காரர்கள் இனிவரும் வருடங்களில் வீடு வாங்கும் மற்றும் சொத்து சேர்க்கும் சிறந்த வாய்ப்புகளை எதிர்கொள்வார்கள். புதிய வீடு அல்லது அபார்ட்மெண்ட், நிலம், சொத்து வாங்கி முதலீடு. வாகனம் வாங்கும் ஆசை நிறைவேறும். வாழ்க்கை வசதி மேம்படும். இது குடும்ப வாழ்க்கைகளையும் சமூக புகழையும் வலுப்படுத்தும். சிம்ம ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தலைமை பொறுப்பு, பதவி உயர்வு, சமூக புகழ் அவர்களுக்கே வரும். புதிய திட்டங்கள், தனியார் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்புகள், வணிகம், கூட்டுத் தொழில், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வாய்ப்புகள் அதிகரிக்கும். முயற்சி, துணிவு, திறமை இவை அனைத்தும் வெற்றிகளை உறுதி செய்யும். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஆன்மீக வளம், மன அமைதி, புகழ் மற்றும் செல்வாக்கை அனுபவிப்பார்கள். தியானம், யோகா, புனித யாத்திரைகள் அவர்களுக்கு மன அமைதிகளையும் ஆன்மீக உயர்வையும் தரும். குடும்பம், குழந்தைகள், பேரங்குழந்தைகள் அவர்களை சுற்றி மகிழ்ச்சி தரும். வாழ்க்கையில் வெற்றியும் புகழும் மறைவுகளிலும் தொடரும். சமூகத்தில் நிலைத்திருக்கும் ஒளி போல அவர்கள் பிரகாசிப்பார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வதே ஒரு பெரிய பாடமாகும். அவர்கள் மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பார்கள். யாராவது துவண்டு போனால் அவர்களை உற்சாகப்படுத்துவது இவர்களால் மட்டுமே சாத்தியம். அவர்கள் எப்போதும் சிறியதாக நினைக்க வேண்டாம், பெரிய கனவு காணுங்கள் என்று சொல்வார்கள். வாழ்க்கை சோதனைதான், ஆனால் வெற்றி நம் கையில்தான் என்று உறுதியளிப்பார்கள். அது மட்டுமில்லாமல் சூரியனின் கருணையால் இவர்களிடம் பணம், செல்வம், சொத்து குறைவதில்லை. அவர்கள் உழைப்பாலும் அதிர்ஷ்டத்தாலும் மிகப்பெரிய நிலையை அடைவார்கள். மேலும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும். நிறுவனங்களில் மேலாளர், தலைமை அதிகாரி, அரசியலில் முன்னணி தலைவராக, கலைத்துறையில் பிரபலமாக, சமூகத்தில் மதிப்புக்கூடியவராக இவர்களுடைய வாழ்க்கை வளரும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களின் எதிர்காலம் எப்போதும் சூரியனின் உதயம் போல பிரகாசமாகவே இருக்கப் போகிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்கள் சிங்கத்தின் கர்ச்சனை போல எதிர்த்து வெற்றி பெறுவார்கள். அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்கள் ஜோதிடத்தில் சூரியனால் ஆளப்படும் ராசி. சூரியன் எல்லோருக்கும் ஒளி, வெப்பம், உயிர் அளிப்பது போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்தையே ஒளிர செய்பவர்கள். இவர்களை பார்த்தாலே ஒரு தனித்துவம் தெரியும். அவர்கள் முகத்தில் ஒரு ஆடம்பரமான காந்தம், நடையில் ஒரு ராஜகீதிய பானை, மனதில் ஒரு உற்சாகமான தீக்குழி எப்போதும் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் இவர்கள்தான் தலைவன், இவர்தான் முன்னணி என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அவர்களிடம் இருக்கும் தன்னம்பிக்கை, ஆணித்தரமான பேச்சு, தீர்மானங்களை எடுக்கும் திறன் எல்லாம் வியக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும். அடுத்ததா ரொம்ப முக்கியமானது சிம்ம ராசிக்காரர்களின் தனித்துவமான குணங்கள். ராஜகுணம். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் அரச குணத்தோடு வாழ்பவர்கள். அவர்கள் வீட்டை நடத்துவது கூட ஒரு அரசை மாளிகை நடத்துவதைப் போல இருக்கும். நட்பில் நம்பிக்கை. ஒருமுறை நட்பாகிவிட்டால் அந்த நட்பை ஆயுள் முழுவதும் காப்பாற்றுவார்கள். அன்பிலும் ஆழம். இவர்களின் அன்பு, பாசம், பற்று எல்லாமே ஆழமாக இருக்கும். எதிரிகளை எதிர்கொள்ளும் திறன். சிம்மம் என்ற பெயரை போலவே இவர்களுக்கு எதிரிகளை அடக்கி வெற்றி பெறும் வலிமை இருக்கும். அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் பிள்ளைகள். அவர்கள் வாழ்வதே ஒரு ஒளி, ஒரு சக்தி, ஒரு ஊக்கம். இவர்களின் எதிர்காலம் எப்போதும் ராஜகீற்றம் போல இருக்கும். உலகம் இவர்களை சிங்கராஜா என ஏற்றுக்கொள்ளும். அதிலும் முக்கியமாக சிம்ம ராசியில் பல ராஜயோகங்கள் தோன்றுகின்றன. இது அவர்களுக்கு அதிக அதிகாரம், செல்வம் மற்றும் சமூக உயர்வு தரும். சூரிய ராஜயோகம். சூரியன் சிம்மத்தில் வலிமையாக இருக்கும் போது அதிகாரப்பூர்வ பதவி, புகழ், செல்வம் ஆகியவை அதிகரிக்கும். புதாத்திய யோகம். சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் சேர்க்கை மூலம் குழந்தைகளின் வளமும் குடும்ப மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சுக்ராதித்ய யோகம். வியாபாரம், தொழில் மற்றும் சொத்து வளர்ச்சிக்கு இந்த யோகம் உதவும். மேலும் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் சிறந்த வீடு, பெரும் ஆடம்பரமான இல்லம் வாங்க வாய்ப்புகள் உள்ளது. வீடு தரகர் தன்மை, அதிர்ஷ்ட கிரக நிலைகள் மற்றும் முதலீட்டின் நேரம் பொருத்தமாகவே பொருந்தும். எங்கும் பாதுகாப்பான கண்ணியமான இடத்தில் வீடு வாங்குவார்கள். இது அவர்களின் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் செல்வம் மற்றும் மன நிம்மதி தரும். கார் வாங்கும் யோகம். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் பெரும் மற்றும் ஆடம்பரமான வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் உள்ளது. வாகனம் என்பது அவர்களுக்கு அரசியல், சமூக புகழ் மற்றும் ஆடம்பரம் காட்டும் குரு அடையாளமாகும். கிரக நிலைகள் சீராக இருந்தால் கார் வாங்கும் நேரம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டம் கொண்டதாகும்.
ஏனென்றால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எளிதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சவால்கள் அவர்களை முன்னேற்றும். அழுத்தங்கள் பதவியிலும் குடும்ப உறவுகளிலும் பெரும்பாலும் மேலாண்மைக்கு வரும் அழுத்தங்களை சமாளிக்க அவர்கள் தெரிந்த வழிமுறைகளை பயன்படுத்துவார்கள். பிரச்சனைகள் எதிர்கொள்ளும் திறன் சிம்ம ராசிக்காரர்கள் மனச்சூழ்நிலை மற்றும் தீர்மானங்களின் மூலம் பிரச்சனைகளை வெல்லும் திறன் வாய்ந்தவர்கள். புதிய வாய்ப்புகளை அடைவது சிம்ம ராசிக்காரர்கள் புதிய வாய்ப்புகளை எப்போதும் விரும்புவார்கள். அது தொழில், கலை, அரசியல் அல்லது சமூக சேவை என்பதில் கூட இருக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் அதிபதி ராசியாவாக இருப்பதால் சூரியன் அவர்களுக்கு முதன்மை தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகாரம், வாழ்வில் முன்னேற்றம், நம்பிக்கை, திறமை அதிகரிக்கும். சந்திரன் தொடர்பு, உணர்ச்சி நிலைகள், குடும்ப பாசம், நண்பர்களுடன் உறவு ஆழமாகும். சிம்ம ராசிக்காரர்களின் எதிர்காலத்தில் பெரும் சமூக நிலை, தொழில் வெற்றி மற்றும் தனிப்பட்ட உயர்வை அடைவார்கள். அவர்கள் தலைமை பதவி, புதிய வியாபாரம், கலைத்துறை, அரசியல் அல்லது கல்வித்துறையில் முக்கியமான இடம் பெறுவார்கள். தொழில் வெற்றி மற்றும் கிரக ஆதரவு மூலம் பெரும் செல்வாக்கை உருவாக்குவார்கள். குறிப்பாக அவர்கள் பிறந்ததே ஒரு சிங்கத்தின் சிறப்பு, ஆணித்தன்மை மற்றும் கருணை ஆகியவற்றின் மிகைப்படுத்தலாகும். எதிர்காலம் எப்போதும் புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றி, புதிய புகழ் கொண்டு வருகிறது. உலகம் அவர்களை எப்போதும் தலைவராக கருதும், மகிழ்ச்சிகளையும் செல்வத்தையும் வழங்கும். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் முன்னேற, வெற்றி பெற, புகழ் சேர்க்கும் விதமாக குணத்தோடு பிறந்தவர்கள். அவர்களுடைய பரிகாரங்கள், அதிர்ஷ்ட நாட்கள் மற்றும் செயல்கள் வாழ்க்கையை மேலும் சீராகவும் செல்வாக்கானதாகவும் மாற்றும். சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் தலைமையை அவர்களின் சொந்த கலை, வெற்றி அவர்களுடைய துணை, புகழ் அவர்களின் ஒளி என்று உணர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை முழுமையடையும். மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்கள் கட்டாயமாக உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உதவி செய்பவர்களை கேலி செய்வது, தவறாக பேசுவது போன்றவற்றை செய்தால் அஷ்டமத்தில் இருக்கும் சனியால் பாதிப்புகள் வரும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கனிவான வார்த்தைகளை பேசுவதும் நல்லது. உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டத்திற்கு என நிற்பவர்கள் மீது கோபம், வன்மம் கொள்வதை தவிர்ப்பதும் நல்லது. சிறிய வாக்குவாதங்கள், கோபங்கள் கூட சூரியன் நீச்சமாக இருப்பதால் உங்களுக்கு உதவி செய்பவர்களை நீங்கள் உதறித்தள்ளும் சூழ்நிலை ஏற்படும். அதனை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உங்களுக்கு உதவி செய்பவர்களை அரவணைத்துக் கொள்வதும் நல்லது. தவறே அவர்கள் மேலிருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதும் மிக மிக நல்லது. தொழிலில் ஏற்றம், அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். பதவி உயர்வும் கிடைக்கும். பணவரவும் உண்டாகும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். இன்டீரியர் வேலைகளை வீட்டில் செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் முதலீடுகளுக்கு தயாராகி கொள்வது நல்லது. பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். கால்வலி, முதுகுவலி, ஒற்றை தலைவலி, அலர்ஜி போன்ற விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தோஷங்களுக்கும் அனுகூலத்தை, மகிழ்ச்சிகளையும் தரும். பணவரவு உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும். தொழில்களில் அடுத்த கட்ட வளர்ச்சியை சந்திக்கும் நேரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறும் யோகம் ஏற்படும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த வாக்குவாதங்கள் சரியாகும். இடம், வீடு, நிலம் விற்கும் யோகம் உண்டு. வெளியூர், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை போன்றவை நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு கையில் காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. மற்றவர்களிடம் சண்டை போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். நம்பிக்கை ஏற்றமும் உண்டாகும்.